இல்லை, இந்த மாதிரி தேக்கம் வர்றது இயல்பு தான். இந்த தேக்கம் ஒரு குருவுக்கே வருது. இந்த தேக்கம் ஒரு குருவாகப்பட்டவருக்கே இந்த தேக்கத்திலிருந்து விடுபட்டு தான் அவர் இன்னும் அந்த மேல்நிலை உயர்ந்த நிலைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் அவங்களுக்கே அந்த சுச்சுவேஷன் வந்துடுது. அப்போ அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த சூழல்களை கடப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, காத்திருந்து அதை நிதானிச்சு அதுக்குள்ளேருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறது. அப்படின்னா என்னென்னா, இந்த காற்று ஏன் இப்படி ஆகுது, நமக்கு ஏன் இந்த கரெக்டாக கிடைக்கல, ஏன் இணைக்கலை அப்படிங்கிறத வார்த்தையாக இல்லாமல் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு அப்படியே காத்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த சூழல், அதை சொல்கிறாங்கல்ல, இந்த வானிலை சரியா இல்லைன்னா, அந்த சூழல்கள் சரியா இல்லைன்னா அது நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்களை ஏற்படுத்தும். அப்போ அந்த சூழல்களை சரி செஞ்சு, எப்படி ஒரு வானிலை சரியில்லாதப்ப ஒரு விமானத்தை ரொம்ப புத்திசாலியாக இயக்கி கொண்டாந்து கீழே இறக்குறாருல்ல, அந்த மாதிரி இதில் வேற எந்த வேலையும் செய்யாமல் காத்திருக்கணுங்கிறாங்க. இதில் போய் வேற அடிஷ்னல் இப்போ இந்த மாதிரி ஸ்டக்கப் ஆகும்போதோ, வாழ்க்கையில் கவனக்குறைவு ஏற்படும் போதோ, இப்போ தியானம் பண்ணி அதிலிருந்து ஒரு முன்னேற்றம் அடையாத போது இன்னொரு குருவை நாடி வேற ஒரு அலைவரிசையை தான் மீண்டும் மீண்டும் அவங்க புதுப்பிச்சுக்கிறதுக்கு வேற இடத்த நோக்கி போய் அதுக்குள்ள நிம்மதியை தேடிக்கிறாங்க. இப்போ கொடைக்கானலுக்கு ஒருத்தன் போறான், ஏன் போறான் அப்படின்னா, எனக்கு இங்க வாழ்க்கையில ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அங்க போய் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதுங்கிறான். அப்ப மைண்ட் ரிலாக்ஸ் அங்க ஆகுது. ஆனா 4 நாள்ல 5 நாள்ல திருப்பி அவன் இங்க வர நேருது. அதே 10 நாள்ல 20 நாள்ல அந்த மைண்ட் திருப்பி அதே மாதிரி மாறிடும். அப்ப அவங்க என்ன சொல்றான்னா, இந்த கொடைக்கானலுக்கு போறது இங்க வர்றதை விட்டுட்டு கொடைக்கானல் மாதிரி ஒரு தன்மையை இங்க உருவாக்குறதுக்கு ஒரு வழி என்ன இருக்கு, அதை கண்டுபிடி. எவ்வளவு நாள் இப்படியே கொடைக்கானலுக்கே போயிட்டே இருப்ப, பொண்டாட்டியும் பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு காரை தூக்கிக்கிட்டு ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு எவ்வளவு நாள் அலைவ? எவ்வளவு நாள் ஆசிரமத்தை நோக்கி போய்கிட்டே இருப்ப? 15 நாள் 48 நாள் கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் மைண்ட் ரிலீஃபா இருக்கு, நான் என்னோட ஆபீஸுக்கு வந்துட்டேன், என்னோட வேலைக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன், இந்தியாவில் இருக்கிறவன் அத்தனை பேரும் அந்த ஆசிரமத்தில் போய் ஒரு ஃப்ரெஷ்னஸை உருவாக்கிக்கிட்டான், ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்தான், திருப்பி வீட்டில் டிப்ரெஷனில் மாட்டிக்கிட்டான். இப்போ அங்கே சொல்யூஷன் என்னன்னா, அந்த ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் வெளியில் ஒருத்தன் போய் மாறுறான்ல, அதை கண்டுபிடிக்கவே அவங்களாலே முடியலை. இப்போ இங்கே நம்ம ஆசிரமத்துக்குள்ளே இருக்கும்போது டிப்ரெஷன் எடுப்படுது, அப்போ அவங்க வீட்டில் போனால் டிப்ரெஷன் போயிருதுன்னா, அப்போ உன் கலை சரியில்லையா இல்லை அவன் சரியில்லையா? அப்போ இதுதான் விஷயம். என்னன்னா, இந்த இயற்கையா நேச்சர்லயே ஒரு இடத்துக்குள்ள காற்று இன்க்ரீஸ் ஆகும், ஒரு இடத்துக்குள்ள காற்றே கிடைக்காது. இப்போ அங்க ஒரு காற்று தன்மை கிடைக்கிற மாதிரி ஒரு சுழற்சி இருக்கு, அதனால அந்த இடத்துக்குள்ள போனா ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்குது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அந்த பீஸ்ஃபுல் மைண்டு கிடைக்கல. அப்போ அந்த செயலுக்குள்ள அந்த தன்மையை நீ ஒரு நாள் இருந்த இடத்துலேருந்து அதை கண்டுபிடித்து அதை காத்திருந்து அதை மௌனித்து ஸ்டடி பண்ணி அந்த இடத்துக்குள்ளேயே நீ அந்த மாதிரி ஒரு சூழலை, அந்த பீஸ்ஃபுல் மைண்டை வர வைத்திட முடியுங்கிறது ஒரு குருவோடைய ஆராய்ச்சி, ஒரு குருவோட செயல். அப்படி இல்லைன்னா அவர் மீண்டும் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்த விட்டு விலகி உட்காரு, கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகு, ஹாலில் இல்லைன்னா மாடிக்கு போ, மாடியில் இல்லைன்னா இன்னொரு அறைக்கு போ, இப்படி ஆராய்ச்சி செய்யணும். இப்போ இந்த இடத்துலேருந்து 10 நாள் கழித்து அந்த இடத்துல உட்காந்து பார்க்கணும். அதுக்காக 10 நகரத்துக்கு போகணும் அவர் சொல்லலை. அந்த ஆராய்ச்சியை உனக்குள்ளேயே உன் வீட்டுக்குள்ளேயே செய்து பார். இப்போ அதே மாதிரி காலையில் அந்த தன்மை காற்று கிடைக்கலன்னா மத்தியானத்தில் முயற்சி பண்ணிப்பார், மத்தியானத்தில் கிடைக்கலன்னா ஈவினிங்கில் முயற்சி பண்ணிப்பார், ஈவினிங்கில் கிடைக்கலன்னா இரவில் முயற்சி பண்ணிப்பார். அப்போ ஏதோ ஒரு நேரத்துக்குள்ள அந்த அந்த வேகம் கொஞ்சமாச்சும் திருப்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் கிடைக்கும். அப்போ அந்த டயத்தை நீ பிடிச்சிக்கிட்டனா மீண்டும் நீ புதுப்பிக்கப்படுகிறாய், மீண்டும் நீ உருவாக்கப்படுகிறாய். அப்படிதான் அதுக்குள்ள செயல். அப்போ வீட்டோடைய தன்மையே மொத்தமாக சரியில்லை அப்படின்னா நீ அதை பொறுத்து இருந்து தான் அதுக்கான கால அவகாசம் வரும்போது தான் வீட்டை மாற்ற முடியும். அதுக்காக ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவன் வீட்டையே இடிச்சிட்டு தியானத்துக்காக புது வீடு கட்ட முடியாது, இன்னொரு வீட்டுக்கு போக முடியாது. அப்போ அதையும் அவன் என்ன சொல்றான்னா, காத்திருக்கும் போது அதற்கான சந்தர்ப்ப வாய்ப்புகள் அவனுக்கு வெவ்வேறு விதமாக அந்த காற்றாலே வழங்கப்படுது, குருவாலே வழங்கப்படுது. அப்போ காத்திருக்கணும். ஒருத்தருக்கு இமாச்சல்ல போய் அந்த காற்றுல வளரணும், இமயமலை தொடரில் வளரணும், மேற்கு மலை தொடரில் வளரணும்னா அவருக்கு இயல்பாகவே ஒரு நாள் அதை பிரயாணிக்கிறதுக்கான வாய்ப்பு, அந்த சூழலை அவருக்குள்ள உருவாகுதுல காற்று அதுவே ஏற்படுத்தி கொடுக்குங்கிறாங்க. அப்போ அந்த சூழல்ல எவ்வளவு நாளுக்கு அந்த தன்மைக்குள்ள வளரப்படணும் அப்படிங்கிறது அது இருக்கப்படும். அப்போ நமக்குள்ள என்னன்னா, ஒரு 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 செயல் அங்கே உருவாகிறதுக்காக தான் நம்ம போகிறோமே அது ஒரு டூராகவோ
அதை வேற மாதிரி ஒரு வடிவமா நம்ம எடுத்துக்க கூடாது. அதை வேற மாதிரி ஒரு 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 பிளான்ல நம்ம எடுத்துடுறோம். அதுல தான் நிறைய மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நிறைய ஆசிரமங்களுக்குள்ள மைண்ட் பீஸ்ஃபுல் ஆகிறது நிதர்சனமா நிறைய ஆசிரமத்துல இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. காரணம், அந்த இடத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு ரேடியேஷன் விழப்படுது. அந்த ரேடியேஷனுக்குள்ள போய் உட்காரும் போது உங்களுக்கு மாற்றம் கிடைக்குது. ஆனா ஒரு குருவாகப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ரேடியேஷனை வச்சு நீ உருவாக முடியாது, பல்வேறுபட்ட ரேடியேஷன் அந்த இடத்துக்குள்ளே விலகப்படணும். அது அங்க இல்ல. ஒரு ரேடியேஷன்ல வளரப்படுற குழந்தை மீண்டும் மீண்டும் அது முழு வளர்ச்சி அடையலைங்கிறது தான் இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரமத்தோட சக்சஸ் பண்ண முடியாம போனதுக்கு மெயின் காரணம் தான். ஒரு இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட அவர் ஒரு குருநாதர் இருக்கிறாருன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறக்கூடிய எல்லா ரேடியேஷனும் ஒரு இடத்துல விலகப்படணும். அப்ப உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவர் உருவாக்குனார்னா, அவரு என்ன பண்றாருன்னா இமாச்சலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் பிரபஞ்சத்தையும் ஒன்னா இணைச்சுக்கிட்டு அவர் போய் நிக்கிற இடத்துல எல்லாம் அந்த அந்த ரேடியேஷன் விழுகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறாரு. அப்ப நம்ம ஒரு குரு கிட்ட நிக்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா, அங்க ஆசிரமத்துல இருக்கிற பாடம் நடக்கிற அவங்க கிட்டே சொல்றோம், நீ அந்த இடத்துல விழுகுது, நீ அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற, அதனால அங்க வர்றவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குது. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குருவே உலகத்துல இருக்கிற எல்லா உழுகிற ரேடியேஷன் இருக்குல்ல, அதை அவரு முதல்ல கிரகித்தரணும். அப்புறம் அவர் என்ன பண்ணனா அவரு மூலியமாக பல பேருக்கு அதை கடத்தணுங்கிறாங்க. அப்ப அவரு என்ன பண்ணணும்னா, ஒரு நடைப்பயணத்தை போகும்போதோ ஒரு பிரயாணத்துல போகும்போதோ அவர் பல லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கும் போது அந்த இடத்தை தாண்டி அவரே அந்த இடத்துக்குரிய ரேடியேஷனாக இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, அவரே பிரபஞ்சமாக இருக்கிறார். அப்ப அவர்களிடம் இருந்து அந்த ரேடியேஷன் கடத்தப்படும் போது அவர்களுக்குள்ள பெரிய பரிணாம மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உருவாக்கப்படுது. இதான் செயல். அப்ப ஒரு ஒரு இடத்துக்குள்ளேயும் அந்த பீஸ்ஃபுல் மட்டும் கிடைக்குது, அடுத்த செக்ஷனுக்கு போக முடியல. அதை நீங்க உறுதிப்பட நம்பணும். அப்ப ஊட்டிக்கு போனா அந்த சூழல்களை என்ஜாய் பண்ணலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரமத்துக்குள்ளேயும் ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கு, அதை நீ என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அதை போய் கிரகிச்சுட்டு வரலாம். அப்ப இங்க வெளியில ஒரு மோசமான நீர்ல குளிக்கிற, ஒரு ஆசிரமத்துக்குள்ள சுத்திகரிக்கப்பட்ட நீர்ல போய் குளிக்கும் போது நீ தானாகவே ஒரு சந்தோஷத்தை அடையிற. ஒரு நல்ல கொதிக்க வைத்த ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சு அதுல கருவேப்பிள்ளை மல்லியையும் போட்டு 10 நிமிடம் நல்லா கொதிக்க வச்சு அந்த நீர்ல இருக்கிற எல்லா சாரும் அதுல இறங்கணும்னா அதை நீ பருகும்போது உடல்ல அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குது. அதே மாதிரிதான் அவனோட பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது. அந்த இடத்துக்குள்ள போய் நீ சூடான உணவையோ அந்த காட்சிகளையோ அந்த இடத்தோடைய விசுவலேஷனையோ அந்த உணவையோ அந்த இடத்தோட சூழல்களை உனக்கு கடத்தப்படும் போது உனக்கு ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்குது. அதே செயல் உன்னோட வீட்டுல கிடைக்கல, உன்னோட உடலுக்கு கிடைக்கல. அப்போ உன் உடலும் உன் உயிர் துளியும் அந்த இடத்தையும் அதோட ஒரு ஸ்லகாய்த்து கொள்கிறது, ஒரு ஆனந்தத்தை அடைகிறது. அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருப்பதாகவும் ஏதோ ஒன்று புரிந்ததாகவும் ஏதோ ஒன்று நடப்பதாகவும் இது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, இறைவா குருநாதா இதே இடத்துல எனக்கு இருக்க வாய்ப்பு கொடு அப்படிங்கிறது மட்டும் கேட்டு அந்த பீஸ்ஃபுல்குள்ளேயே வாழதான் நினைக்கிறான கொஞ்சம் அதை கடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதை கடந்திருந்தா எவ்வளோ ஒரு சேஞ்ச் ஓவரை உருவாக்கி இருக்கலாம். அப்ப நிறைய ஞானிகள் அந்த பீஸ்ஃபுல்லை தாண்டி கடக்கணும். அப்ப சொல்லித்தரதே என்ன சொல்லித்தராங்கன்னா, வெறும் பரவசத்தால் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நாள் என்ன ஆகும், தியானத்துக்குள்ள பிளெயினா அப்படியே மந்திரிச்சு விட்டவன் மாதிரி அப்படியே ஒண்ணுமே இல்லை, வெறுமனையா அவனுக்கு கோபமும் வராது, அவனுக்கு இன்பமும் வராது. ஆனா ஏதோ ஒண்ணு அப்படி இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு பைத்தியம் மாதிரி குறு குறு குறுக்குன்னு இப்படியே பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தன்மை உழுவுதுங்கிறான் பிரபஞ்சத்திலேருந்து. ஒரு டயத்துல பைத்தியம் மாதிரியே இருப்பானா, அந்த மாதிரி ஒரு ரேடியேஷன் உழுவுது அப்படிங்கிறான். ஒரு டயத்துல சிரிச்சுக்கிட்டே இருப்பானா, அந்த மாதிரி ஒரு ரேடியேஷன் உழுவுது. ஒரு டயத்துல அழுதுகிட்டே இருப்பானா, அந்த மாதிரி ரேடியேஷன் உழுவுது. அப்ப பல்வேறுபட்ட டைமென்ஷன்ல இங்க காற்று தன்மை உழுகப்படுது. அப்ப அந்த காற்றோட எல்லாத்தோடையும் சஞ்சரிச்சு அதோட வாகித்து அப்பதான் ஒரு இடத்துக்குள்ள இந்த முழு தன்மையும் உடலுக்குள்ள படப்படணும். அந்த உடலுக்குள்ளங்கிறது உன்னுடைய மரபணுக்கள்னு விதைன்னு சொல்றேன்ல, உன் உயிர். அதுல பட 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 என்ன ஆகும்னா நீ ஞாபக சக்தியை முழுவதுமாக பெறுகிறாய். முழுவதுமாக ஒரு செயல் வருகிறது. இந்த டிவைன் ஆஃப் த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி அனைத்து கலர்ஸ்
பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயம், இந்த 9 கோள்களை காட்டப்பட்டது, பல்வேறுபட்ட சூழல்களை காட்டப்பட்டதுக்கு என்னன்னா, பல்வேறுபட்ட தன்மைகள் கொண்ட அலைவரிசைகள் பிரபஞ்சத்திலிருந்து வீசப்படுகிறது. அது எல்லாம் மொத்தமா ஒருத்தனுக்கு கிடைச்சு அது செயல் வடிவம் இருக்கும்போது அந்த உயிர் துளிகள் தன்னுடைய ஞாபக சக்தியை பெற்று விடுகிறது. அப்ப பூமியில இருக்கிற எல்லாரும் நீங்க பூமியில இருக்கிறீங்க, ஞாபக சக்தி பெற்றுட்டீங்கன்னா இதுல இருந்து விடுதலை ஆயிடுறீங்க. இந்த பூமியில் இருக்கிற எந்த பொருளையும் நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. இந்த பூமியில விளையிற உணவை நீங்க முதல்ல தவிர்ப்பீங்க. இந்த பூமியிலிருந்து வீசப்படுற காற்றை தவிப்பீங்க. இந்த பூமியிலிருந்து இருக்கிற எல்லா செயலையும், அந்த நிர்வாண நிலைங்கிறது கூட இந்த பூமியிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த உடையையும் நீங்க தவிர்க்கிறீங்க. அதான் நிர்வாணத்துக்குரிய செயல். ஒரு இடத்துல என்ன பண்றீங்க, இந்த பூமியிலிருந்து உற்பத்தியான இந்த உடலையும் தவிர்க்கிறீங்க. அப்ப உடல் தனி உயிர் தனியா நீங்க மாறுறீங்க. அதை உயிருங்கிறத ஆன்மா அப்படிங்கிற ஒரு செயத்தை செய்யறாங்க. அப்புறம் ஒரு பெரிய இன்னும் உயர்ந்தவர் அதை லைட்டுங்கிறாரு, அதை ஒளிங்கிறாரு. அதை இன்னும் உயர்ந்தவர் அணுக்கள்ங்கிறாரு, அதை இன்னும் உயர்ந்தவர் காற்றுங்கிறாரு. அப்ப ஒவ்வொருத்தருடைய தன்மையில மாறப்படுது, ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகள்ல அது மாற்றி கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா அப்ப நிதர்சனமா இந்த பூமியிலிருந்து நம்பகத்தன்மையானது உன்னுடைய சுயம்னு சொல்லக்கூடிய உன் உயிர் விதை இருக்குல்ல, அது ஞாபக சக்தியை பெற்றுட்டா இந்த பொருளை எந்த பொருளையுமே பயன்படுத்தாதான். மனைவி, குழந்தை, வீடு, காசு, பணம், ட்ரெஸ் எதுவும் உடல் உட்பட பயன்படுத்தாதான். அந்த உடலையும் மாற்ற ட்ரை பண்ணுமா, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்குமா. மாற்ற முடியாத பட்சத்துல உடலை இறக்கி வச்சுட்டு அது கிளம்பிடுமா. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இந்த உயிர் சக்தி தன்னுடைய ஞாபகத்துக்கு பழைய தன்மைக்கு திரும்பாத வரைக்கும் ஒருத்தன் போராடுறான், ஒருத்தன் தெரிஞ்சுக்க முடியல. ஹைலைட் என்னன்னா, காற்றை வைத்துக்கொண்டு அவன் இழந்த ஞாபக சக்தியை திருப்பி மீட்டானா மீட்கலையாங்கிறதான் தியானம். இதான் தியானத்தோட டார்கெட். தான் இதுக்குள்ள சக்தியோ கடவுளையோ ஒருத்தன் பார்க்கவே கிடையாது. கடவுளுங்கிற ஒருத்தன் கிடையாது, சித்தருங்கிறவன் ஒருத்தன் கிடையாது. தன்னுடைய ஞாபக சக்தியில இழந்த விஷயத்த ஒருத்தன் பெற்றானா, ஒருத்தன் பார்க்கிறானாங்கிறதான் அதோடைய செயல்பாடு. அப்ப ஞாபக சக்தியை பெற முடியாதவன், அவனுக்கு கொஞ்சம் பெறவன் ஆராய்ச்சியே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த தியானம், இந்த கலை, இந்த காற்று, இதை தூக்கி இப்படி போடணும், அதை தூக்கி அப்படி போடணும், அப்படி ஆராய்ச்சி பண்ணி 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 அவனுக்குள்ளே ஒரு வலியையும் ஒரு சுமையும் ஏற்படுத்திக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டேன்னு போய்கிட்டே இருக்கிறான். கரண்டை கண்டுபிடிச்சவன் தன்னை கண்டுபிடிக்க முடியலன்னு தான் வரலாறு. கரண்டை கண்டுபிடிச்சிட்டான், அவன் யாரு? அவன் யாருப்பா? அதுதான் வேணுங்க. போனை கண்டுபிடிச்சான், அவனை கண்டுபிடிச்சானா? அப்போ ஒரு ஞானி சொல்றான், நான் போன் கண்டுபிடிக்கல, கரண்டை கண்டுபிடிக்கல, என்ன கண்டுபிடிச்சேன். என்னை தேடுதல் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம்ல, அதுக்கு ஒரு உன்னை தேடு, ஒரு விஷயத்த பண்ணு அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, முதல் கண்டுபிடிக்க வேண்டியது நீ யாருங்கிறது தான். அப்போ உனக்கு நீ யாருங்கிற விஷயத்துக்குள்ள உனக்குள்ள இருக்கிற விஷயம், அந்த ஞாபக சக்தி வரணும்னா ஒரு முழுவதும் ஒரு குருவோட டிராவலும் உன்னுடைய நிதானமான ஸ்டெடி தான் இதை ஒரு பெரிய விஷயத்தையும் பெரிய ஏற்பாடையும் அது பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் அவசியமாக அதை புரிஞ்சுக்கணும், அதை பார்க்கணுங்கிறத நான் அவசியமாக உங்ககிட்ட சொல்கிறேன். இது இந்த ப்ளீஸ் கவனித்து எல்லாருக்குள்ளேயும் சொல்கிறேன். இது உடனே ஒரு குருவோடைய உரையால் உடனே நிகழ்கிற காரியம் கிடையாது. இது பல நாள் ப்ராசஸ். ஒரு குருவுக்கு பல வருடங்கள், பல மணித்துளிகள் இதுக்காக செலவிட்டுக்கிட்டே வர்றாரு. பல நாட்கள் அவர் எறும்பு ஊர்ந்து போறதுல அந்த மாதிரி எறும்பு மாதிரி ஊர்ந்து போறாரு. ஊர்ந்து போகும்போது அந்த ஊர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது அவர் விழுந்துடுறாரு. திருப்பியும் அந்த விழுந்த இடத்துல இருந்து திருப்பி ஊர்றாரு. திருப்பியும் ஒருத்தன் மிதிச்சிடுறான், செத்து போயிடுறாரு. திருப்பி பெறப்படுத்து, திருப்பியும் ஊர்றாரு. அப்ப மீண்டும் 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 ஒரு எறும்பு தான் அவர் ஒரு எறும்பா இருந்து நீ உருவமா இருக்கிறவன் எறும்புன்னு வச்சுக்க. அப்ப பல நாள் பல கால்கள்ல மிதிக்கப்பட்டு சாகப்படுகிறாரு. அப்ப மீண்டும் அவருடைய முயற்சி, அவருடைய பயணம் மீண்டும் மீண்டும் போக அந்த ஊர்ந்து 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 பல நாள் தனக்குள்ள அந்த காற்றை வாகித்து ஒரு நாள் அவருக்குள்ள அந்த உயிர் சக்தி ஞாபகம் பெறும்போது அந்த உடல்ல இருந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸா மாறுறாரு. இல்ல அந்த உடலையும் மாற்ற ட்ரை பண்றாருங்கிறது தான் விஷயம். அப்ப நாம் எங்கு வந்தோம், எதற்காக இந்த செயல் அப்படிங்கிறதுல இருந்து அவர் விடுபட்டுக்கிறாரு. இதுதான் விஷயம். அப்போ ஒரு எறும்பு தான் நீங்க. அப்போ ஒரு எறும்போட சவால் எப்படி இருக்கும்? கைகால் முளைத்த எறும்பு நீங்க. அப்போ உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்? ஒரு கட்டெரும்பு உங்களை எவன் வேணாலும் நசுக்கி போட்டுருவான்.
அப்ப எவ்வளவு பெரிய துல்லியமான பிரயாணம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். இது ஒரு சாதாரண வேலை இல்லை, ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஒரு தியானம் பண்றது, கடவுளை பார்க்கறது, சித்தருங்கிறது, இந்த பிரிச்சுவலை பத்தி பேசுறதுங்கெல்லாம் அப்படி இல்லை. அதான் அவர் தன்னையே தனிமைப்படுத்திக்கிட்டு பல நாள் அவர் அவராலே ஸ்டடி பண்ண முடியாதுங்க. இது உண்மையை சொல்ல போனா ஒரு குருவே சமயத்துல திக்குமுக்காடி என்னன்னே தெரியாம நின்று போயிடுறாரு. அந்த மைண்டு பிளைண்ட் ஆயிரும் சொல்றாங்களா, மைண்டு லாக் ஆகி அவருக்கே தெரியாம நின்று போயிடுறாரு. அந்த அரெஸ்ட், மைண்ட் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி நின்னுறாரு. என்னப்பா இது, எனக்கு எதுக்கு மேல போக தெரியல, எப்படி வழி, இவ்வளவுதானா இது அப்படின்னு அவருக்கு தெரியல. சில பேர் ஓப்பன் கால்பர் பண்ண மாட்டாங்க, ஆனா உண்மை இதுதான். அப்ப அந்த இடத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுமான்னு காத்திருக்கிறார். இருட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு. ஒரு வெளிச்சம் வரும் கண்டிப்பா, நான் இந்த இடத்துல இருந்து நிச்சயமா இவ்வளவு தூரம் முன்னேறி வந்தல, இன்னும் முன்னேறி போவேன் அப்படிங்கறதுதான் அதோட செயல். அப்ப இப்படிதான் நம்ம பார்க்கணும். அதை நீங்க பாருங்க. வேற என்ன கேட்கணும்? ஏன் சந்தேகப்படுற? கரெக்டான வழியில கூட்டிட்டு போவாரா? அவர் என்ன உனக்கு என்ன கைடு பார்த்துக்கிட்டு இருக்காரா? ஒரு விஷயம்தான், இந்த சூட்சமத்துக்குள்ள வர்ற குரு கூட உன்னுடைய நீ அவருடைய பிரயாணத்துல பயணத்துல அவருடைய அலைவரிசையில இருக்கிறதுனால, அவருடைய அலைவரிசை இருக்குல்ல, அவரே என்னன்னா, நீ ஒரு குருவை அப்படி பாக்குறல்ல, என்கிட்ட இருந்து கோடி அலைவரிசை இருக்கும். அந்த கோடி அலைவரிசையில ஒரு துளி உனக்கு வழி நடத்தும். அதான் சூட்சமம். நான் மொத்தமா கோடியா நிக்க மாட்டேன் உன்ட்ட, புரியுதா? என்கிட்ட இருந்து ஒரு சின்ன கட்டரும்பை தூக்கி அங்கிட்ட எறிவேன், புரியுதா? ஒருத்தர் பெரிய கோடி சூரியனுக்கு சமம்னு எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? அப்ப ஒரு சிறு துளியை தான் அங்க அனுப்பி அந்த சிறு துளி உன்னை கைட் பண்ணும், புரியுதா? அது சூட்சமத்துல உன்னை அப்படியே வழி நடத்திக்கிட்டே இருக்கும். உன்னோட அந்த ஒரு கனல் இருக்குல்ல, ஒரு வெப்ப சலனங்கள் அப்படியே உனக்குள்ள வச்சு அப்படியே உனக்குள்ள ஒரு தியானம் வர்றதோ, உன்னை அப்படியே கண்காணிக்கிறதோ, உன்னை நிதானப்படுத்துறதோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதான் விஷயம்.